முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான தஞ்சை மாவட்டம் சுவாமிமலை கோயிலில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் விவேக்ராஜிடம் கேட்கலாம். விவேக்ராஜ், காவிரி ஆற்றில் அமைந்திருக்கக்கூடிய தகப்பன் சாமி என்று போற்றப்படக்கூடிய இந்த கோயிலில் இன்று என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு கூடியிருக்கிற பக்தர்களுக்கு விரைவாக சாமி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டது? பாலா, முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக விளங்கும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் தைப்பூச விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி விழா நடைபெற்றது. இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை 3 மணி முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தைப்பூச விழாவையொட்டி சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். தைப்பூச விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தருவார் என்பதற்காக உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் பாத யாத்திரையாக பால்குடம் காவடி எடுத்து வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். அது மட்டுமின்றி இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்தை விட தைப்பூச நாளன்று காணப்படும் கூட்டத்தை காட்டிலும் இன்று கூட்டம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கும்பகோணம் பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 3 ஆய்வாளர்கள் மேற்பார்வையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக சரிபகுதியாக பாதியாக பக்தர்கள் உள்ளே தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கட்டண தரிசனத்திற்கு ஒரு வழியாகவும் பொது தரிசனத்திற்கு ஒரு வழியாகவும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பக்தர்கள் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் விரைவு தரிசனமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாலா, முருக கோயில்களில் சிறப்பு வாகனமாக மயில் இருக்கும். இந்த கோயிலில் மட்டும்தான் வெள்ளை யானை ஐராவதம் இருக்கும் என்பது இந்த கோயிலின் கூடுதல் சிறப்பு. விவரங்களுக்கு நன்றி.